அவங்க என்ன உங்க பையனை விட பெரியவங்களா இல்லை எவ்வளோ வயசு இருக்கும்? இருக்கும் 45 வயசு இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏங்க அவன் சின்ன வயசு பையன், ஒரு விவரமே உனக்கு தெரியலங்க. அவனுக்கு சின்ன வயசுனா என்ன வயசுமா? 30 வயசு தாங்க. இப்போதாங்க 30 தொடங்கிது. அவனோட அனுபவமே இல்லைங்க. இப்போ உங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தும் போது இன்னொருத்தவங்க யாரோ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு அம்மா கிட்டே ஒரு நன்றி இல்லாம இவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு புது லேடிக்காக அவன் இடம் கொடுக்குறா, அவன் இடம் கொடுக்குறானா உங்க பையனும் இடம் கொடுத்துருக்கா தானே? நீங்க ஏன் அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டீங்க? மாரியம்மா ரொம்ப கேவலமா தான் பண்ணிருக்காங்க, அதை நீங்க நம்புறீங்களா? அதே அளவுக்கு உங்க பையனும் கேவலமா பண்ணிருக்கான், அதையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். வர பொண்ணுங்களுக்கு என்னம்மா விதி? இந்த மாதிரி ஒருத்தர் கேவலமா இருப்பாரு, அந்த பையனோட வாழ்க்கையை நான் என் அன்பு காட்டி என் லவ்வை காட்டி நான் அந்த பையனோட வாழ்க்கையை நான் திருத்தி நான் என் கூட வச்சுக்கணுன்றதுக்கு வர பொண்ணுங்களுக்கு என்ன விதின்னு நான் கேட்கிறேன். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னோட பையன் கல்யாணம் ஆன இன்னொரு லேடி கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்கான், அவனை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்துருங்க, என்னோட பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. என்னாச்சு வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என் பேர் கலாங்க. என் பேர் வந்து இதுலேருந்து வந்திருக்கிறேன் நான், பழைய பலாரம். சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் பையன் என்கிட்ட வந்துடணும், வெளியே போன பையன் வீட்டுக்கு வந்துடணும். அவங்க வந்து அந்த அம்மா ஒரு அம்மாவை லவ் பண்ணியிருக்கிறான். ஸோ உங்கள் பையன் என்ன வயசு? அவனுக்கு இப்போ தான் 30 வயசு தொடங்கியிருக்கு. பையன் பேர்? பேர் தயா. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன வேலைக்கு தான் போகிறாரா? வேலைக்கு போகிறாரு. என்ன வேலை பார்க்குறாரு? அவர் வந்து ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாரு. இப்போ பையன் கூட தான் இருக்கீங்களா, நீங்கள் பையன் கூட இல்லையா? ஃபஸ்ட்டு பையன் கூட இருந்தேன், வெளியில் போயிட்டான். அவன் பேர். எப்போ போனார்? அவன் போய் ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதம். எதனால் போனார்? இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வந்து அவங்களுக்குள்ளே என்ன இதாச்சுன்னு தெரில. வீட்டு உள்ளே வந்து நான் கடைக்கு போயிடறேன்னு போனேன். போனதுக்கு இவங்க வீட்டு உள்ளே வந்து இவங்க தப்பாக நடக்க இது பண்ணாங்க. வீட்டு உள்ளே வந்துட்டா அந்த பொம்பளை. அவங்க யார்? அது இவங்க இது பண்ணுறது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த லேடி யார் அவங்க? இல்லை நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவாக சொன்னாதான். அதுதான் மேம், அதுதான் மேம், இவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல மேம். எனக்கு நான் கடைக்கு போயிருந்தேன் மேம். நான் கடைக்கு போயிருந்துருக்கிற டைமில் தான் இந்த பொம்பளை வந்து இருந்துருக்குறா. அவங்க பேராது தெரியுமா? அவங்க பேர் தெரியும், மாரியம்மா. அவள் பேர் மாரியம்மா. ஆமாம், அவள் பேர் மாரியம்மா. என்னடா யாரா அது என்ன இருந்தால் உட்கார வச்சுருக்கிறான் போல இருக்குது. வீட்டில் கூட்டின்னு வந்து உங்கள் வீட்டுக்கே கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருந்துருக்குறான். யாரா அது அப்படின்னு. இல்லை தெரிஞ்சவங்க தான், இல்லை தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு தான். அவங்க என்ன உங்கள் பையனை விட பெரியவங்களா இல்லை எவ்வளோ வயசு இருக்கும்? 45 வயசு இருக்கும். 45. கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு? கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா டைவர்ஸ் பண்ணிட்டு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறேன்றாங்களா? அப்படி தான் சொல்லிக்குது. ஆனால் ஆயிடுச்சா ஆவலையான்னு தெரியல. நாங்கள் சும்மா சொல்லி கேட்டோம், என்னடா அந்த சரிடா நீ பிடிச்ச பொண்ணா கூட நாங்கள் கல்யாணம் பண்ணுறப்பா, எங்கப்பா இருக்குது, கூப்பிட்டுன்னு வாப்பா பண்ணலாம், நீ ஆசை பிரகாரம் கூட நாங்கள் செய்கிறோம்ப்பா, ஏன்ப்பா நீ வெளியிலே மரவிடமாக வச்சுன்னு இருக்கிற, வெளியிலே முகத்தை காமிக்காத இருக்கிற, அக்காங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன்றே ஏன்ப்பா அதுன்னு கூட கேட்டோம். அவன் எதுவும் இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்கிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்கிறேன் கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்போன்னா இவள் வந்து டைவர்ஸ் வாங்காமல் தான் இவள் வச்சுக்கின்னு இவனை பயன்படுத்திக்கின்னு இருக்கிறா போல இருக்குது. பணத்தெல்லாம் வாங்கிக்கின்னு கொண்டுக்கின்னு இருக்கிறா. குழந்தை இருக்கா அவங்களுக்கு? பையனே இவ்வளோ பெரிய பையன், 45 வயசுனா இவ்வளோ பெரிய பையன் இருந்திருக்க மாட்டாங்களாங்க, பெரிய பையன் இருக்க மாட்டானா? இல்லை உங்ககிட்ட கேட்குற தெரியுமா குழந்தை இருக்கான்னு? அதுதான் அவளுக்கு இருக்குது, பையன் இருக்குது, பையனோ பொண்ணோ ஏதோ இருக்கிறா போலது. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல, இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்லை அவன் சொன்னானே இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் அவன் சொன்னது வந்து சின்ன குழந்தை தான் சொன்னான், சின்ன குழந்தை தான் சொன்னான். ஆனால் இருக்கிறத பார்த்தா பெருசு. உங்கள் பையன் வந்துட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமாக இருக்காரா? யாரு? அவங்களே கல்யாணம் மாரியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ஏங்க அவன் சின்ன வயசு பையன், ஒரு விவரமே அவனுக்கு தெரியலங்க. அவனுக்கு ஏதோ ஒரு ஆசையில் அவன் வந்து இது பண்ணிட்டுக்கிறாளோ, அந்த ஆசை மேலே அவன் வந்து இது பண்ண. சின்ன வயசுனா என்ன வயசுமா? 30 வயசு தாங்க. இப்போதாங்க 30 தொடங்கிது. அவனோட அனுபவமே இல்லைங்க. இதாங்க முதல்ல அனுபவம் அவனுக்கு. வேறு எதுவும் எந்த லைனில் போக மாட்டான், யாருமே யாரை எடுத்து பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி பையங்க அவன். எனக்கு அதுதானுங்க மனசெல்லாம் துடிக்குது.
உங்களோட பையன் அப்படின்றதுனால உங்களுக்கு அது சின்ன குழந்தை தான். நம்ம பசங்க வந்துட்டு 60 வயசே ஆனாலும் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவங்க குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி மற்றவங்க பார்வையில 30 வயசுன்றவர், வேலைக்கு ஏர்போர்ட்ல வேலை செய்கிறவர், அவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன வேணாம், நம்ம என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விஷயம் சரியா தப்பா எல்லாமே யோசிக்கக்கூடிய வயசுல தான் உங்க பையன் இருக்காரு. இப்போ அவர் பண்ணது நான் கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா உங்க பையனுக்கு தெரியாம எதுவும் அங்க நடக்கல. ஒருவேளை இதெல்லாம் நீங்க சொன்னது இன்னொரு லேடி கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றது உண்மையா இருந்ததுன்னா, உங்க பையனுக்கு தெரியாம அவர் இல்ல. அவர் என்ன பண்றோன்றத தெரிஞ்சே தான் அவர் இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். தெரிஞ்சுன்னா அவ வந்து ஏதோ வீட்டுக்கே தகுடு வந்திருக்குது, மை வந்திருக்குது வீட்டுக்கே. வீட்டுக்கே வந்திருக்குது. இது என்ன நான் கோயில்ல கொடுத்து கூட கேட்டேன். வந்திருக்குன்னா எப்படி வந்தது? உங்க பையன் எடுத்துட்டு வந்தாரா? பையன் வச்சானா இல்ல இந்த பொம்பளை வந்துட்டு நான் இல்லாத போது வந்துட்டு போயிருக்கிறா போலது. இந்த பொம்பளை வச்சிருக்கிறாள். என்ன சிங்க் இருக்குது இல்ல, சாமான் கழுவுற சிங்க்கு, அது மேல கவர்ல போட்டு உள்ளுக்குள்ள கறந்துருக்குது. ஒரு தடவை பார்த்தேன். நீங்க எடுத்து கேட்டீங்களா உங்க பையன் கிட்ட? அதை கேட்கவே இல்லை. கேட்டேன் இன்னும் எனக்கு அடிக்க வந்துடும். யாரும் ஆள் இல்லை, யாரும் இது இல்லை, திட்ட வந்துடும், அடிக்க வந்துடும். எனக்கு யாரும் இல்லை, டைல்ஸை தள்ளி விட்டானா கூட எனக்கு யாரும் இல்லை, கேட்டால் வழிக்கு வந்துட்டாங்கன்னுவான். அதனால நான் மூடி மறைச்சிட்டேன். அடிக்க வந்துருவான்ற அளவுக்கு பையன் மேல அவ்வளவு பயம் இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தைன்னு சொல்றீங்க. அவள் கொடுக்குறது தானே இவன் எடுத்துன்னு வந்து வைக்கிறான். அவன் அந்த மாதிரி செய்யக்கூடிய பையன் இல்லை. அந்த பொம்பளை செஞ்சு அனுப்புறது தானே இவன் கொடுக்குறான், இவன் செய்கிறான். மை டப்பா கூட சரி அப்படியே வந்தது. ஸோ உங்க பையன் கிட்ட உட்காந்து பேசுனீங்களா? நீ பண்றது வேண்டாப்பா, இது நாங்கள் எவ்வளோ தூரம் கேட்டேப்பா. அம்மா ஒரு ஆசை இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கப்பா, உனக்கு லைஃப் நல்லா இருக்கும்ப்பா, உனக்கு நல்ல லைஃப் அனுப்பிச்சு தரேன், பண்ணிக்கப்பா, என் இஷ்டமாக விட்டுடு, என் இஷ்டம்தான், என் இஷ்டம்தான். அந்த பொம்பளை என்ன சொல்லிக்கிற மாட்டி இருக்கிறா, நான் தற்கொலை பண்ணிப்பேன், என்னை விட்டுடு. அது எப்படிங்க மேம் லவ் இந்த புருஷனையும் வச்சுக்கின்னு அந்த இவனையும் வச்சுக்கின்னு துட்டு சம்பாதிக்கிறோம். டிவோர்ஸ் ஆகலை போல இருக்குது. ஆகியிருந்தா இவன் பண்ணியிருப்பானே. சும்மனா கூட ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம், போய் சொல்லலாம். இவன் ஆகாத பொம்பளை ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். சரி, அந்த லேடியை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? எனக்கு இப்படி இருந்து இப்படி நின்று வரைக்கும் காமிச்சா யார் அது அப்படின்னு கேட்டால் கண்ணு பார்வை மறையுது. எனக்கு கண்ணு பார்வை சரியா தெரியல. இப்போ உங்களை கிட்ட அப்படி உட்காந்து பார்த்தா தான் உங்களை தெரியுது எனக்கு. இப்போ இங்கே நின்னா எனக்கு அந்த பார்வை மறையுது, புகை அடையுது கண்ணுக்கு. உண்மையிலே எனக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணும்டா. என் ஆசை பிரகாரம் அந்த பொண்ணு எனக்கு நல்லா பார்க்கணும். எனக்கு யாராப்பா இருக்குது, என்ன அனாதையே விட்டுட்டு போயிடாதன்னு கேட்டேன். என் இஷ்டம் விட்டுரு, நான் எப்படியோ ஒன்று நீ பொண்ணுங்கிட்ட போ, பொண்ணுங்க வருதுல பொண்ணுங்கிட்ட போட்டோம். நான் என்ன செய்வேன் எனக்கு என் பையனை வீட்டு கொடுத்துருங்க. எனக்கு பொம்பளை வரிசை தட்டு வருங்க. அது இருக்கிறதா சாவதான் தெரியல எனக்கு. என் வீட்டுக்காரர் சின்ன வயசுல விட்டு போயிட்டான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். நேற்று வந்தவன் இப்படி அடிச்சுன்னு போயிட்டாரா என் பிள்ளையே. என் பிள்ளைக்கு ஒரு ஆசை பார்க்கணும்னு இல்லையே. எனக்கு இந்த கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. நான் ஒண்டி வேலை செஞ்சு கடனை கொடுத்துருக்கிறேன். நகையை மீட்டுக்கிறேன், பிள்ளைங்க இந்த நகையை வச்சுட்டுக்கிறேன், பொண்ணுங்கிறது. இந்த நகை வேற மூட்டணும். எனக்கு எந்த பைசாவும் கொடுக்கல அவன். நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. ஒரு ராத்திரி ஒரு பகல் போகிறது கூட எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது மேம். எனக்கு இன்னும் என் சொந்த பந்தத்தை கூட தெரியல, மறைச்சி வச்சிருக்கிறேன். நான் 13 வருஷம் தான் என் வீட்டுக்காரர் கூட வாழ்ந்தேன் நான். அதுக்கப்புறம் எந்த ஒரு வாழ்க்கையும் நான் அனுபவிச்சதில்லை. இந்த குழந்தைக்கணும்னு இந்த என் பிள்ளையே எப்படியாவது என் கையில் சொல்லி அந்த பொம்பளை வேட்டி தேத்து எப்படியாவது கல்யாணம் பண்ணாங்க. ஊரை விட்டு கூட போயிடுறோம் நாங்கள். அந்த பையனுக்கு ஒரு லைஃப் அமைச்சு அவனை பார்த்துக்கணும். அவன் கொஞ்சம் நாளைக்கு அது எனக்கு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க பையன் கிட்ட நம்ம பேசலாம். உங்க பையன் நம்பர் இருக்கா? பையன் நம்பர் இருக்குது. சரி, பையன் கிட்ட நம்ம பேசலாம். இப்ப அந்த மாரியம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? ஹலோ தயானந்தன். ஹலோ, நீங்க ஒர்க்ல இருக்கீங்களா இல்ல மாரியம்மா கூட பேசிட்டு இருக்கீங்களா தயானந்தன்? நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். உங்க அம்மா வந்துட்டு ஜெயா டிவிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனா இன்னொரு லேடி கூட வந்துட்டு லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னு
ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது உண்மையா? அதுதான் செக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடங்க. அதுக்கு என்ன ப்ராசஸ் சொல்றீங்க? இல்ல ஏற்கனவே இப்படி கல்யாணம் ரவுடியா ஆயிட்டு இன்னொருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கவங்க கூட நீங்க இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது தப்பு இல்லையா? என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறீங்க. லீகலா தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் லீகல் இல்லாமலாம் பண்ணல. ஓகேங்களா? நான் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டா நான் எப்படியோ அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணேன். என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லீகலா தான் போகும். லீகலா அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா? நான் வாங்கிட்டு நான் பண்றேன். டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா? வாங்கிடுவாங்க மேடம். அப்படியே எல்லாமே வந்து இப்போ உங்க கூட ஏற்பட்ட இல்லீகல் அஃபேர்னால அவங்களோட குடும்பத்துல வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? இது சரிதானா? ஏற்கனவே ஒருத்தவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, நீங்க இடையில போயிட்டு உங்களுக்காக இப்ப டிவோர்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ உங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தும் போது இன்னொருத்தவங்க யாரோ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அந்த மாதிரி எதுவுமே நடக்காது மேடம். அதை நான் பார்த்து மாட்டேன். என் லைஃப்பை நான் பார்த்து உங்க லைஃப நீங்க பாத்துப்பீங்க. என்ன குடும்பத்தை கெடுக்குறான். உங்க அம்மா இங்க அழுதுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை வந்துட்டு பார்த்து பார்த்து வளர்த்தேன். இப்போ நீங்க தப்பு பண்ணல, அந்த லேடி தான் உங்களை மிரட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் என்னோட இதுல தான் நான் பண்றேன். அவங்க மேட்சிலாம் இருக்க மாட்டேன். சரி, உங்க விஷயத்த நீங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பண்றது தப்பா இருந்தா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா எல்லாரும்? மேடம் நான் என்ன இதுவோ நான் டிவோர்ஸே வாங்காத லேடி கூட நீங்க இப்படிதான் இருக்கிறது சொல்றாங்க, அதுவே பாத்துக்கிறேன், மிகப்பெரிய நான் தப்பாச்சே. தயானந்தன், நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சொல்லுங்க. இது அவங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா? மாரியம்மா வீட்டுக்காருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியாதுன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க. இப்ப டிவோர்ஸ் வாங்கிடுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இப்ப மாரியம்மா உங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்களா? எல்லாமே தனியா தானே இருக்காங்க. சொல்லுங்க. நீங்க தான் தயானந்தன் சொல்லணும். நாங்க சொல்றதுக்கு இல்ல, நீங்க தான் சொல்லணும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் சொல்லணும். உங்க அம்மாவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம், உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லணும். அவங்களுக்கு என்ன பதிலா நான் சொல்லியாச்சு எல்லாமே. அவங்களுக்கு லீகலா என்னவோ அவங்க சொத்து பத்து எல்லாமே கொடுத்துட்டு வச்சு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராசஸோ அதை பண்ண சரிங்களா? அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து உங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புற வரைக்கும் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் 3 மாசமா அவங்க கூட இருக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன தேவைன்றது கூட நீங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி போக முடியும் உங்களால? யாரும் வேணான்றான், சொந்தம் பந்தம் பொம்பளை எதனா இப்போ பண்ணிட்டு உங்க அம்மாவுக்குன்னு யாரு இருக்கா? யாரோ ஒரு லேடிக்காக உங்க அம்மாவை அப்படியே அனாதையா விட்டுட்டு போயிருக்கீங்க. இத சரின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் உள்ள தள்ளுங்க மேம், 2 பேரும் உள்ள தள்ளுங்க, அவங்க உள்ள தள்ளி விடுங்க 2 பேரும். ஏதாவது ஒரு கேஸ். இது மாரியம்மாவோட ஹஸ்பண்ட் உங்க மேல வந்துட்டு புகார் கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க இல்லீகல் ஒரு குற்றம் பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா? நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியாச்சு மேடம். நான் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராசஸ் தான் பண்ணேன். சரி, ஓகே, உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு நான் பதில் இல்லைன்னா சொத்து பத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உணவா அவங்க எல்லாமே எழுதி வாங்கி சரிங்களா? நீங்க சொத்து எழுதி வாங்குறது அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கடைசி காலத்துல அவங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. உங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. தான் நான் இருந்தேன். அவங்க பண்ணிக்கிற மாதிரி அவங்க இல்லை சரிங்களா? நீங்க பண்ணிக்கிட்டு அப்ப நீங்க தப்பு பண்ணா அவங்க கேட்கணும் தானே? நீங்க தப்பு பண்ணதுனால தானே அவங்க உங்களை கண்டிச்சிருக்காங்க. நீங்க தப்பான விஷயம் பண்றதுனால தானே அவங்க அம்மா கண்டிச்சிருக்காங்க. என் புள்ள எப்படி போனாலும் பரவாயில்லன்னு வாய் மூடிட்டு இருந்திருக்கணுமா? அப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க பண்றது சரின்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அது சரி தான். என்ன சரி? அவங்க கணவருக்கே இன்னும் நீங்க 2 பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது தெரியலன்னு சொல்றீங்க. ஆனா டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. இதுல என்ன சரி? தெரியல என்ன சொன்னது. உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு இன்னொரு குடும்பத்தை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் தெரியும்னா யார் யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். ஓ, தெரிஞ்சேதான் வந்துட்டு அவங்க வீட்டுக்காரே ஓகேன்னு சொல்லிட்டாரா? அவங்க லீகலா நான் ரிவர்ஸ் வாங்கிட்டு தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? எல்லாருமே தெரிஞ்சுட்டு அவங்க தனியா தான் இருக்கும். டிவோர்ஸ் வாங்கின பொண்ணை நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்தவித அப்ஜெக்ஷனும் கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நீங்க ஒண்ணு பண்றீங்க தெரியுமா? ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்க பொண்ணு கூட இல்லீகல் அஃபேர் ஆயிட்டு உங்களுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு, கேவலமான விஷயம்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களுக்கு 30 வயசு ஆகுது. அது என் லைஃப். நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க என்ன பண்ண சொன்னாலும் உங்களுக்கு பண்ணுவீங்க சரிங்களா? உங்க லைஃப்னா அப்ப உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? என்ன உங்க லைஃப்னு சொல்லிட்டு உங்க லைஃப பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அவங்களை எப்படி பார்த்துக்கணுமா உங்களுக்கு? அப்ப அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பாத்துப்பாங்க. என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டா அவ்வளவுதானா? அவங்க பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணு அவங்க ஏற்ற மாதிரி அவங்க அங்க போய் பார்த்து சொல்லுவாங்க. இல்ல பொண்ணு கிட்ட போனா அப்ப சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்தாங்களே, அப்புறம் அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன பண்ணணும்னு வந்தீங்க இப்போ? அந்த அம்மா 3 மாசமா தனியா இருக்காங்க. அந்த அம்மாக்கு பாத்துக்கிறது கூட ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிதான் நான் வெளியே வந்தது. நான் வீட்டுல தான் இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுல தான் இருந்தேன். அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பான விஷயத்துல தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களை கண்டிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை உள்ள கூட்டிட்டு வந்து அது இது சும்மா பண்ணிக்கிறாங்க. எங்க போயிட்டாங்க என்ன பண்ணாலும் பண்ண சொல்லுவாங்க.
என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலான்றான். அவன் கூட 4-5 உங்க பசங்க பையனுக்கு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாது. அந்த லேடி தான் வந்துட்டு மிரட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாத்தீங்களா? உங்க பையன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. போடு தூக்கி உள்ள உட்கார வைங்க. உங்க பையன் சின்ன இல்ல, குழந்தை தூக்கி உள்ள கிடையாது. உட்கார வைங்க மேம். தூக்கி உள்ள உட்கார வைங்க மேம். இன்னொரு குடும்பத்தை கெடுத்துட்டு அதான் அந்த கெடுத்துனா- குடும்பத்துக்கு நடுவுல போயிட்டு உட்கார்ந்திருக்காரு. அதுக்குதான் மேம் அது அந்த மாதிரி. அந்த பொண்ணை விட இந்த பையன் பண்றதா மிகப்பெரிய அப்ப தப்பு. இந்த பையனை பார்த்து எத்தனை பேர் பசங்க கெடுத்து போவோம். அது மாதிரி இந்த பையனை தூக்கி உள்ள உட்கார வைங்க மேம். அவங்க போயிட்டு என்ன பண்ணாலும் பண்ண சொல்லுங்க. போங்க உள்ள உட்கார வைங்க மேம். இந்த பையனை பார்த்து இன்னும் எத்தனை பசங்க கேடும், இந்த பொம்பளை பார்த்து எத்தனை பசங்க கேடும். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து லைஃபுங்களை வீணாக்குறாங்க. இவங்க வேலை செய்யல, இவங்க லைஃபுங்களை வீணாக்கி. உங்க பையன் கிட்ட நீங்களே கேளுங்க. நான் எதுவும் சொல்ல மேம், வேணாம் மேம். உங்க பையன் கிட்ட நீங்களே கேளுங்க. நீங்க கேளுங்க. ஹலோ, என்ன வேலை பண்றது? என்னது என்ன வேலை என்ன பண்றது? பண்ண நினைக்கிறேன்? இல்ல என்ன கல்யாணம் பார்த்து வைக்கிற கல்யாணம் வேணான்ற 45 வயசு பொம்பளை கிட்ட இருக்கிறியாடா? உனக்கு நியாயமாதா நீ பண்றது? இல்ல 45 பொம்பளை 45 வயசு தேவையில்லாம பேசாதீங்க. அதனால என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பாக்குறேன். என்னது நீ பாத்துக்கிற? என்ன பண்ணிட்டு போகணுமா? போய் என்ன பண்ண போற? கொலை பண்ண போறியா? என்ன பண்ண போற? சாவடிக்க போறியா? என்ன செய்ய போற? பாத்துக்கிறேன் டேய். என்ன பண்ண போற? டேய் என்ன பண்ண போறடா? எப்போ வந்துருப்பா வீட்டுக்கு? நான் எதுவும் வீட்டுக்கு வர வந்துருப்பா. மாட்டேன். ஒரு வழி அது என்ன பண்ணிக்கப்பா. பண்ணீங்களோ அதை போய் பண்ணிட்டு வாங்க. போங்க. ராஜா எதுவும் வர மாட்டேன். உன் எதுவும் கால் பண்ண ஊற, முடியாது. நீ வந்துருப்பா. வைங்க, வைங்க, போன் வைங்க. இன்னும் கூட எந்த போன் வைங்க, அந்த போன் வச்சுன்னா அவ்வளவுதான். ஹலோ தயானந்தன், நாங்க பேசுறது கேக்குதா? நான் வேற மாதிரி மதிய எடுத்துறேன் மேடம். நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி நான் வெளியே ஆயிட போகுது. வேற மாதிரி என் மைண்ட் நான் வந்து பயம் relax ஆ தோணுது நான் எனக்கு. பாருங்க மேம். தயானந்தன், உங்க அம்மா நீங்க வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நீங்க உங்ககிட்ட பாத்துக்கிறேன் மேடம். பிரச்சனை பண்றதுக்காக இல்ல, வரல. நீங்க அவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதை தான் நாங்களும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம். சரி. உங்க அம்மா தான் உங்களுக்கு ஒரு லைஃபே கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லையா? கட் பண்ணிட்டான். எப்படி இவ்ளோ செல்ஃபிஷா இருக்கீங்க? செல்ஃபிஷா இருக்கிறது கூட பரவாயில்ல. இவ்ளோ கேவலமான விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டு இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன்னா இந்த பொம்பளை கொடுக்குற தைரியம் மேம். அந்த பொம்பளை அவங்க பாருங்க. வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக இருந்து வேலை செஞ்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க. அவங்க லைஃப பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நடுவீதியில விட்டுட்டு போயிருந்தா நீங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருப்பீங்களா? இதோ ஏ லைஃப் நான் பாத்துக்கிறேன் இருக்கீங்க. அவங்க லைஃப் அவங்க பாத்திருந்தா இந்நேரம் நீங்களே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருப்பீங்களா? 13 வருஷத்துல அவங்க வீட்டுக்கார் போயிட்டாரு. ஒரு ஆளா நின்னு உங்க எல்லாரும் வளர்த்திருக்காங்க. ஒரு அம்மா கிட்டே ஒரு நன்றி இல்லாம இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து ஒரு புது லேடிக்காக, அதுவும் அந்த லேடி டிவோர்ஸ் கூட வாங்கல. டிவோர்ஸ் வாங்கின பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை தரீங்கன்னா ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். கல்யாணம் ஆயிட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? இவங்க போயிட்டு லவ் ஆயிடுச்சான். அதனால அந்த லேடி டிவோர்ஸ் வாங்கிட்டு இவர்கிட்ட வராராம். இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இதுல என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கேட்காதீங்கன்றாங்க. ஓகே, எங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இல்ல. உங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. உங்க அம்மாக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. இல்ல உங்க அம்மா இவ்ளோ அழ வச்சுட்டு நீங்க போய் சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்களா? எப்படி மனசாட்சி உறுத்தாம எப்படி இவ்ளோ பதில் சொல்றீங்க கேஷுவலா? ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த மாரியம்மா கிட்ட பேசுவோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா பாருங்க. உங்க பையன் சொல்லிருப்பாரு போல இருக்கு, அடுத்து உனக்கு தான் லைனுக்கு வருவாங்க, நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுன்னு. மாரியம்மா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி வெயிட்டிங் வந்தது மாரியம்மா நம்பருக்கு. இப்ப தயானந்தன் சொல்லிருப்பாரு போல இருக்கு, அதனால இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. தயானந்தன் பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம் தான். இவங்க பையன் குழந்தைன்றாங்க. அவர் குழந்தைலாம் கிடையாது, 30 வயசு. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றது, எது சரி எது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்க பசங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மாரியம்மா உங்களுக்கு 45 வயசுன்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே இன்னொரு குடும்பத்துல இருக்கீங்க. நீங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் கூட வாங்கல. டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையில போனீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்களே ஆதரவு தரோம். ஆனா இன்னொரு வாழ்க்கையில இருந்துட்டு இன்னொரு பையனுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்க கல்யாணம் பண்றீங்க. இது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். உங்களுக்கு புரியுதா புரியல? இன்னொரு வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு அம்மாவோட கண்ணீர்ல நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்களா? அவங்க பையனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டு நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்களா? இல்ல நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க என்ன பண்ணலான்னு முடிவுல இருக்கீங்க? உங்க பையன் திருந்தலாம் மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. உங்க பையன் திருந்தி வர பையன்லாம் இல்ல. உங்க பையனை அந்த மாரியம்மா மிரட்டிலாம் வைக்கல. நீங்க உங்க மைண்டுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பையனை மிரட்டியோ இல்ல இந்த தகடு வச்சோ மை வச்சோ அதெல்லாம் கிடையாது. உங்க பையன் விருப்பப்பட்டு தான் பண்றது கேவலமான விஷயம்னு தெரிஞ்சேதான் இருக்காரு. அந்த பையனை திருத்தலாம் முடியாது. மேம் அந்த பொம்பளையும் கூப்பிட்டு டைவர்ஸ் பண்ணாம நீ எப்படி இவன் கூட பழகுன என்ன ஏதுன்னு கேளுங்க மேம். புடிச்சுன்னு வந்து கேளுங்க மேம். உங்க பையன் கிட்ட தான் கேட்கறதுக்கு அவர் தான் சொல்றாரு, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன். இருந்தா எப்படி மேம் சொல்லு பார்க்கலாம். அதான் நான் சொல்றேனே, உங்க பையன் ரொம்ப கேவலமா இருக்காரு.
தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல அவன் எங்க இருக்கிறான் பார்த்து அவர் அவனை கொஞ்சம் உங்களை பிடிங்க பத்தியே மேம். யோசிக்க மாட்டாரு, உங்களுக்கே பதில் சொல்ல இல்ல மாட்டாரு. அவன் எங்க இருக்கிறான் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு அந்த பொம்பளை எங்க இருக்கு பிடிங்களா, அந்த பொம்பளை பிடிங்க மேம், அந்த பொம்பளை பிடிங்க, அந்த பொம்பளை வேலைக்கு விட்டா இவன் விலகிடுவான். கரெக்ட் தாம்மா. பொம்பளை வேலைக்கு அந்த எப்படி பொம்பளை புருஷனை புடினா வச்சுங்க 18 வயசு சின்ன பையனா, அந்த பையனை வந்துட்டு ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி இந்த லேடி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியல, இந்த பையன் இன்னும் சின்ன பையன், மைனர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். உங்க பையனுக்கு மேம். 30 வயசு இப்பதான் ஆகுது. 30 மேம் ஆகும், இப்பதான் 30. இப்பதான் 30 இப்பதான் 30ன்னு சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது மேம், புரியுது. நீங்க எல்லாரும் பண்ற விஷயமே இதுதான். என் பையனுக்கு ஒண்ணு தெரியல, என் பையனுக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இல்ல பொம்பளைங்க மேலே இவ சொல்லிட்டு இவ இருக்கீங்க. இவ இடம் அந்த கொடுக்க பொம்பளை கேவலமான பொம்பளை தான். அதே மாதிரி உங்க பையனும் கேவலமான பையன் தான். இவ அத இடம் நீங்க ஒத்துக்கோங்க, அத நீங்க ஒத்துக்கோங்க. இவ இடம் கொடுக்குற வயசு தானே அவன் போயிருக்கிறான். சொல்லுங்க பாரு, இவ இடம் கொடுக்கலன்னா எப்படி மேம் ஒரு பையன் வந்து உள்ள வந்து நுழைவான்னு அம்மா சொல்லுங்க நீங்க பார்க்கலாம். பேசிட்டே இருக்கிறது நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். அவன் இடம் கொடுக்குறான், அவன் இடம் கொடுக்குறானா உங்க பையனும் இடம் கொடுத்துருக்கான் தானே? நீங்க ஏன் அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டீங்க? மாரியம்மா ரொம்ப கேவலமா தான் பண்ணிருக்காங்க. அதை நீங்க நம்புறீங்களா? அதே அளவுக்கு உங்க பையனும் கேவலமா பண்ணிருக்கான். அதையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். உங்க பையன் சின்ன பையனே கிடையாது. உங்க பையனை ஏமாத்தவும் முடியாது. இவ்வளவு தெளிவா பேசுறான், என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன்னு. உங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றேன்னா அதை பத்தி பேச மாட்றான். அவ்வளவு தெளிவா இருக்கான், அவ்வளவு செல்ஃபிஷா சுயநலமா அவன் வாழ்க்கை அப்படின்னு அவன் இருக்கான். அவனை யாரும் ஏமாத்தலாம் முடியாது. எப்படி இப்படி இருக்கீங்க? நான் திரும்ப திரும்ப அதை தான் கேக்குறேன். ஏன் இவ்ளோ கேவலமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால இன்னொருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க. மாரியம்மா யாரோ ஒருத்தர் ஓகே, தயானந்தன் இவங்க உங்க அம்மா தானே? உங்க அம்மா அழறது உங்களுக்கு கொஞ்சம் கூடவா கஷ்டமா இல்ல? உங்க வாழ்க்கை தப்பான வழியில போயிடக்கூடாது, நீங்க தப்பான வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே இவங்க இவ்ளோ போராடுறாங்க. மாரியம்மா கூட்டு கூட சொல்லுங்க, காலில் கூட அவள் காலில் கூட விழுவுறேங்க, என் புள்ளைய விட்டு விடுன்னு நானே ஊந்துடுறேங்க, நானே ஊந்துடுறேங்க, அவள் காலில் கூட ஊந்துடுறேங்க நான். திரும்ப நாங்க மாரியம்மா கிட்ட எங்களால முடிஞ்சதை நான் சொல்றேன், திரும்ப நாங்க மாரியம்மா கிட்ட நாங்க பேசி பாக்குறோம். இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க, திரும்ப எப்பயாவது ஆன் பண்ணுவாங்க. திரும்ப மாரியம்மா கிட்டே பேசி பாக்குறோம், தயானந்தன் கிட்டே பேசி பாக்குறோம். ஆனா தயானந்தன் கொஞ்சம் கூட மாறுவாருன்னு சொல்லிட்டு சுத்தமா நம்பிக்கையா இல்ல. அவங்க பேசுறது பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாரியம்மா அம்மாவோட பேரெல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க மேடம். அவங்க அம்மா அவங்க அப்பா பேர் எந்த ஊர் என்னன்னு கேட்டு பாருங்க மேம். அதெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும் அவள். ஏன்னா எங்கள் வீட்டு உள்ள எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாளாமே அவள். எல்லாருமே எல்லாம் என் பொண்ணுங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாளாமே குடும்பத்துக்குள்ளே. இவன் தான் சொல்கிறான் எல்லாரும் தெரியும் அப்படின்ட்டு. தெரிஞ்சு இவ எப்படி உள்ளே வந்திருக்கிறா, என்ன பொலத்தோடு வந்திருக்கிறா, இவன் கூட எப்படி பழகினா, 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. வந்திருக்கா பழகுனா தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தாண்டி உங்க பையன் தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க பையன் தான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் சொல்லியிருக்காரு. உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க பையன் தான் சொல்லியிருக்காரு. இவர் அனுமதிக்காம அந்த பொண்ணால உங்க வீட்டுக்கு வர முடியாது தானே? இவர் அனுமதிச்சு இவர் தானே கூட்டிட்டு வந்திருக்க முடியும். இவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க மேல எவ்வளவு தப்பு இருக்கோ அதே தப்பு இவர் மேல இருக்கு. அது தான் பையன்றதுனால உங்களால அதை ஏத்துக்க முடியல. இப்போ அவங்க வீடு எங்கே இருக்குது ஏதாவது இப்போ நாங்கள் வரப்பானா அவன் கொஞ்சம் பயப்படுத்தி பாருங்கள், பேசி அவன் லைன்லேயே பாருங்கள். அவன் வீடு மாரியம்மா வீடு எங்கே இருக்குது, மாரியம்மா எதுக்கு நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிக்கிற, நீ நாங்களே கண்டுபிடிச்சி வரோம், நாங்களே என்ன அவனுக்கு இது பண்ணுவோம், ஏன் ஆன் பண்ண சொல்லு. அவங்க எதுக்கு பேசாமல் பயந்து ஒளிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ உங்க பையனை வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு திருந்தி இருந்துருவாருன்னு நீங்க நம்புறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டா திருந்துருவான் மேம், திருந்திடுறோம் மேம். நாங்கள் திருத்திடுவோம் மேம். அந்த பொம்பளை விரட்டி திருத்துங்க மேம். இந்த மாதிரி குடும்பம் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட உங்க பையன் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்துருவாரா? இல்லை மேம், நாங்கள் நல்லா பார்த்துப்போம் மேம், பார்த்துப்போம். அவனும் நீங்க நல்லா பாத்துப்பீங்க. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை, அவன் நல்லா மாறிடுவான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அவனுக்கு தேவை மாறிடுவான். அவனுக்கு தேவை என்ன சொல்றதுன்னு தெரியல, மாறிடலாம் அவ்வளோதான். வர பொண்ணு கூட மாற்றி அன்பு பாசத்தை காமிச்சா மாறிடலாம். சரி, நம்ம இப்படி ஒரு லைஃப்ல போய் பூந்துட்டோம். வர பொண்ணுங்களுக்கு என்னம்மா விதி? இந்த மாதிரி ஒருத்தர் கேவலமா இருப்பாரு, அந்த பையனோட வாழ்க்கையை நான் என் அன்பு காட்டி என் லவ்வை காட்டி நான் அந்த பையனோட வாழ்க்கையை நான் திருத்தி நான் என் கூட வச்சுக்கணுன்றதுக்கு வர பொண்ணுங்களுக்கு என்ன விதின்னு நான் கேக்குறேன். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம் தானே. வயசு ஏதோ சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, ஈக்குவல் வயசு, 1 வருஷம் 2 வருஷம் சின்ன, 45 வயசு இந்த பொம்பளைக்கு. இவ்வளோ பெரிய பையன் இருப்பான்,
அவனை புள்ளன்னு ஏற்றுக்கிறதா? இவன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? இவன் புள்ளன்னு ஏற்றுக்குதா? அதுவும் புருஷனோட கூட வாழ்ந்து துட்டு சம்பாதிக்கிறான். நல்லவளாக இருந்தால் பரவாயில்ல, நல்லவன் இல்லாத இந்த மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டு அவளை என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தான். இந்த மாதிரி அடுத்த தப்பு பண்ணுவான். அவனுக்கு கல்யாணம் ஆனால் ஆகுது, அவகிட்ட கூட பரவாயில்ல. இப்போ இவனுக்கு இவளுங்க இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இவளுங்க மாதிரி இன்னொன்று ஒரு 10 மாறியாமல் வரக்கூடாது. அடுக்கடுக்காக வயசு பசங்களும் சம்பாதிக்கிறானுங்க, பணத்தை வாங்குறானுங்கடா. நம்ம முழுசாக வாங்கலாம், வீட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது, வீட்டுக்கு கூட இவனுங்களை அனுப்பக்கூடாது, இவனுங்களை பிடிச்சி போட்டுக்கணுடான்னு தானே செய்கிறாளுங்க. அப்போ நல்லவளாக இருந்தால் உங்கள் லைனில் வரல. யார் மேம் இப்போ நான் பேசுகிறேன்டா, நான் செய்கிறேன்டா, யார் நான் தைரியம் உள்ள வரல. அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்க, வரலாம் இல்லை. அப்போ ஏன் அப்போ அவ்வளோ பயப்படுருவா? அப்போ எல்லாம் இது பண்ணலாம்ல, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? இந்த மாதிரி சில பொண்ணுங்க தப்பாதான் இருக்காங்க. அதே அளவுக்கு பசங்களும் தப்பாதான் இருக்காங்க. பொண்ணுங்களை நம்ம தப்பா இருக்காங்க, மயக்கி இது பண்ணிடுறாங்க, என் பையனை ஏமாத்துறாங்க, காசை பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற நம்ம பையன் ஏன் அப்படி போயிட்டான், நம்ம பையன் ஒழுங்கா இல்லையே, நம்ம பையன் எதுக்காக அவகிட்ட போனான்னு சொல்லிட்டு உங்க பையன் இடத்துல இருந்து நீங்க யோசிக்கவே இல்லை இப்ப வரைக்கும். யோசனை பண்ணுறேன் மேம். அவன் எதுனால அவன் மாறனா என்னன்னு தெரியல மேம். வீட்டில் சம்பளமே சரியா உங்களை அடிக்க வந்திருக்காரு, அடிப்பாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உங்க பையன்கிட்ட நீங்க பேசுறதுக்கு பயந்ததான் முன்னாடி சொன்னீங்க. ஆமாம் மேம். உங்க பையனை அந்த அளவுக்கு இப்போ யாரான்னு கேட்டதுக்கு வெளியே போடான்னு கழுத்தை அப்படி பிடிச்சான், என்ன கழுத்தை பிடிச்சான். இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க கழுத்தை பிடிச்சா என்ன என் பையனை ஏமாத்தி வச்சிருக்கான்னு. இந்த மாதிரி ஒரு பையனை ஏமாத்தி வச்சிருக்க முடியுமா மேம்? ஏமாத்தி அந்த பொம்பளை வச்சுன்னு இருக்கிறது தானே மேம். அந்த பொம்பளை தைரியம் கொடுத்து வீடு கொடுத்துருக்கோ தானே மேம். அது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு 2 நாளைக்கு என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாலுமே வீட்டுக்கு எல்லாமே வந்துடுது. மாவுலேருந்து கொண்டாந்து வச்சிடுறா வீட்டில். ஏதுராது நீ இது மாதிரிலாம் வாங்க மாட்டியா, கொல்ல மாட்டியா, தோசையெல்லாம் ஊற்றிக்க மாட்டியாடா, கொண்டுக்க மாட்டியாடா, எப்படா உனக்கு தெரியும், உனக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியும், இதெல்லாம் எவ்வளவு நாளா நடக்குது அப்படின்னுட்டு. நான் நடுவில் என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, டெலிவரிக்கோ ஏதோ ஒன்று போய் வந்தானா, இப்போ இந்த மாதிரி அது கால் உடஞ்சி போச்சு என் பொண்ணுக்கு. இதை போயிட்டு வந்த இந்த 3 மாதத்தில், இப்போ போன மாதம் அதுக்கு இந்த பொம்பளை உள்ளே இந்த மாதிரி செஞ்சுருக்கிறான். எப்படி அது ஆள் இல்லைன்னு எப்படி நீ வருவேன்? நான் தான் இருந்தாலும் எப்படி வருவேன்? உனக்கு உனக்கு கொஞ்சமாக ஆச்சே நானும் இல்லை. என்னடா அக்கமாக ஆளுங்க நம்ம உள்ளே நுழையிறவன் உள்ளே போகிறவன். உங்க பையன் கொடுத்த தைரியம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எதுக்காக பயப்படணும்? உங்க பையன் தைரியமா நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு பேருக்கு முன்னாடியே என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் என்ன தீர்வு பண்ணுவோம் பண்ணுங்க மேம், எனக்கு ஒரு வழி போற. இந்த மாதிரி பையன் உங்களுக்கு வேணுமா? இந்த பையனுக்காக இவ்வளவு அழணுமா மேம்? என் சொந்த பந்தத்துக்குலாம் நான் என்ன மேம் சொல்கிறேன்? யாருக்கும் தெரியாது மேம். அவன் பண்ணிட்டு போந்து யாருக்கும் தெரியாது மேம். நான் செத்த விட அனாதே தான் போடுமா மேம். நான் செத்த விட சொல்லுங்க மேம். 2 கண்ணு பண்ணிட்டு கூட எனக்கு வீட்டில் ஒரு ஆள் வச்சுருந்து பார்க்கறதுக்கு இல்லை மேம். கண்ணு பாரு. உங்களோட கவலை எல்லாமே எங்களுக்கு புரியுது. அந்த பொம்பளை பையன் புரிஞ்சுக்கிற இடத்துல அவனை தூக்கின்னு வந்துட்டு அந்த பொம்பளையை வலிச்சுன்னு இன்னும் எதிரும் மிரட்டி கேளுங்க மேம். அந்த பொம்பளை விட்டுறாலாம் கேளுங்க மேம். அவனுக்கு அப்போதான் இந்த மாதிரி பிரித்து விட்டாதான் மேம் இந்த மாதிரி அடங்குங்க. இதுங்க பிரித்து விட்டாதான் இதுங்க அது மாதிரி அடங்கு. இதுங்க லூஸில் இந்த மாதிரி பண்ணால் நம்மளை ஒன்றும் பண்ணிக்க முடியுது பற்றி அப்படின்னு இருக்கும். பொண்ணுங்ககிட்டே போய் என் உடம்பை போய் பார்த்துக்க முடியாது. பிள்ளைங்க கேவலம்னு நினைப்பான். பிள்ளை இருக்கும்போது என்னத்துக்கு வராங்க அவன் எங்கே அவன்ட்டு அவனை போலீஸ். தயானந்தன் நீங்க உங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அழறாங்க. உங்க வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும் அப்படின்றதுக்காகவோ உங்ககிட்ட சண்டை போடணும் அப்படின்றதுக்காகவோ வரல. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கூட நான் போறேன் மேம். அவன் ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லுவேன். உங்க பையன் ஃபர்ஸ்ட் திருந்தி வரணும்னு நினைங்கம்மா. இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவன் தெரிந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் இந்த மாதிரி இவளை நான் எப்படி மேம் வச்சுக்க முடியும்? இவளை வச்சிருந்து நான் எப்படி மேம் ஊக்கத்தை கொடுக்க முடியும்? உங்க பையனுக்கு பேசி புரிய வச்சுட்டு அவர் ஃபுல்லா திருந்திட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா கல்யாணம் பண்ணி வைங்க. இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இந்த பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா திருந்திடுவான், மாறிடுவான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டாதீங்க. யாரோ ஒரு பொண்ணு பாவம், அது எங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். உங்க பையன் பண்ண தப்புக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்க போயிட்டு அடமானம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என் பையன் குடிகாரன், ஒரு பொண்ணு வந்தா திருத்திடுவான், என் பையன் இவ்வளவு தப்பான விஷயத்துல இருக்கான், ஒரு பொண்ணு வந்தா திருத்திடுவான் அப்படி சொல்லியே தான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்போ அவ்வளோ அந்தரத்துல தொங்குது. யாரும் யாரையும் திருத்தவே முடியாது.
உங்க பசங்களை உங்களாலேயே திருத்த முடியாதுன்னா இன்னொரு பொண்ணால திருத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க பையன் திருந்தி வரணும், இந்த கேவலமான விஷயத்துல இருந்து வெளியில வரணும், அப்படி மட்டும் நினைங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படி நினைக்காதீங்க. மாரியம்மா, நீங்க ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால இந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒண்ணு நீங்க டிவோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க டிவோர்ஸ் இல்லாம இன்னொரு வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டு இன்னொரு பையன் கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். உங்க பையனே உங்களை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த லேடி கிட்ட நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க பையன் கிட்ட தான் பேச முடியும். உங்க பையனே பேசுறதுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. திரும்பவும் நாங்க உங்க பையன் கிட்ட வேணா பேசி பாக்குறோம். நான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுமோ கொடுத்துருங்க மேம். நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் எனக்கு பையனே இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு என்ன இது தண்டனை கொடுமோ கொடுங்க. அப்போ தான் அந்த மாரியம்மா கூட இதுவாக அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுங்க. அவளை தயானந்தன் திரும்பவும் நாங்க சொல்றோம், சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா 13 வருஷம் வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து உங்க எல்லாரையும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு அவங்க அக்காங்கெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காகவாவது உங்க அம்மா கிட்ட வந்து மாரியம்மா காலில் கூட விழுவுறேன், என் பிள்ளைய விட்டுற சொல்லுங்க. காலில் கூட விழுவுறேங்க. இல்லை அவளுக்கு என்ன துட்டு பைசல் பண்ணுமோ பண்ணிடலாங்க, வேற எங்கன்னா வாங்கி கூட. என் பிள்ளைய விட்டுருப்பா. மாரியம்மா, நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் வீணடிக்கல, இன்னொருத்தரோட குடும்பத்தையும் சேர்த்து வீணடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரோட சுயநலத்தினால 2 குடும்பமும் பாதிக்கப்படுது. அது உங்க 2 பேருக்கு புரியுதா புரியலையானே தெரியல. புரியாத வயசுலாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்க. கேவலமான விஷயம்னு உங்களுக்கே தெரியும், நல்லா தெரிஞ்சேதான் பண்றீங்க. அதனாலதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. என் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணது கூட எனக்கு வீட்டுல ஆள். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவங்களோட கண்ணீர் இவ்ளோ வடிச்சிருக்காங்க. இந்த கண்ணீருக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாவம். உங்களால சந்தோஷமா வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தவங்களை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு குடும்பத்தை உங்களோட வீட்டுக்கார அவ்வளோ கேவலமா ஏமாத்திட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துடவே முடியாது. உங்களுக்கும் வேற பசங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அவங்கள எல்லார பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்க பையன் மாறி வந்தாருன்னா சந்தோஷம். நாங்க பேசி பார்க்குறோம். பேசுறதை தாண்டி எங்களால நாங்க தான் சொல்றோமே, உங்க பையன் சின்ன பையன் கூட கிடையாது. உங்க பையன் 30 வயசு, ரொம்ப பெரியவர். நாங்க பேசுற மாதிரி அவருக்கு ஏதாவது தெரியுமா இந்த விஷயம்? ஒரு போலீஸா அட்வொகேட்டை வச்சு கொஞ்சம் பேசி நியாயமா பாருங்க. கொஞ்சம் என்ன இந்த பையனை நீ இந்த மாதிரி பண்ணிக்கிற, ஒரு வீட்டு கல்யாணம் ஆகிற பையனை போய் பிடிச்சி நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிறே, எப்படிமா நியாயம் வந்துன்னு அந்த பொம்பளை கிட்ட பேச சொல்லுங்க. அந்த பையனை விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்க சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, லீகலா இதுல வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுங்க. அவளுக்கு டைவர்ஸா கொடுக்க கூடாதுங்க. அவன் புருஷன் டைவர்ஸ் கொடுக்காத அளவுக்கு பண்ணணுங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கினே போகலாம். சொல்லுங்க பார்க்கலாம், நியாயமா இருக்குதா? அவளுக்கு டைவர்ஸாக வரக்கூடாது. அவளுக்கு எந்த கோர்ட்டில் போட்டாலும் சரி அவளுக்கு டைவர்ஸாக கிடைக்கக்கூடாது. அவளோட முகத்தை போட்டு அவளை நார் அடிக்கணும். அப்போ அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் அசிங்கம் பண்ணி விட்ருவோம் அந்த மாரியம்மாவன்றதை. ஒழுங்காக லைனில் வரதான் வா, இல்லை அசிங்கப்படுத்தி விட்ருவோம் அவளை. நீ சொல்லி தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுக்கிற. அவ்வளோ தைரியமாக பேச வேண்டியதானே அந்த பொம்பளை, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுக்க அப்படின்னு கேளுங்க. அவள் கல்யாணம் ஆகி அனுபவம் பட்டவ தானே, ஒரு குழந்தை பெற்றவ தானே. தெரியலன்னா பரவாயில்ல, சரி உனக்கு தெரியல, நீ இப்போ புதுசாக அனுபவம். அவன் அந்த பொம்பளை எல்லாம் அனுபவம் பண்ணிட்டவ தானே. அப்புறம் ஏன் அவரை என் லைனில் வரல, ஃபோன் போச்சு இல்லை, ஏன் லைனில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருன்னு கேளுங்க. நாங்கள் எல்லாம் கேட்குறோம். எந்த ஊர் என்ன ஊர், அவங்க அப்பா அவங்க அம்மா பேருங்கெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த மாரியம்மாவோட அப்பா அம்மா பேர் என்ன ஊருலாம் கேளுங்க. அதுங்க அதெல்லாம் கேட்டு ஃபஸ்ட்டு வைங்க மேம். அவங்க அம்மா பேருன்னா, அவங்க அப்பா பேருன்னா, அவங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா அவளுக்கு, அவங்க அக்கா தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுன்றானே இவன். இவ்வளோ பேர் இருந்து எப்படி மேம் அவங்க வீட்டு உள்ள வந்து இது மாதிரி அவங்க அனுமதிச்சிருப்பாங்க? ஒரு புருஷனுக்கு தெரியும் தெரியாது எப்படி மேம்? இவன் போய் உள்ளே பூந்து இவன் இந்த மாதிரி செய்கிறது தப்பு இல்லை. இது என் பொண்ணுங்களாம் கூட அதான் சொல்கிறாங்க. இந்த பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வளர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, எல்லாம் வாங்கி தரத்துக்கு அம்மா அப்பா வேணும். அவங்கன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம்னு சொல்லிட்டு அவ்வளோ சுயநலமா யோசிச்சு போயிடுறீங்க. நல்ல வழியில போனா கூட பெத்தவங்க சந்தோஷப்பட்டுட்டு ஓகே நம்ம புள்ள நல்ல வாழ்க்கையில போயிட்டான்னு கூட நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில போயிருக்கீங்க, அதை திருத்த முடியாம அந்த அம்மா அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லாம
என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த தயானந்தன் சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த பையன் மேலேயே அவ்வளோ தப்பு இருக்கு. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னொரு லேடி தான் வந்துட்டு அவங்க பையனை ஏமாத்திட்டதாவே இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. மாரியம்மா மேல ரொம்ப தப்பு இருக்கு. அதே அளவுக்கு தயானந்தன் மேலேயும் தப்பு இருக்கு. பட் தான் பையன்றதுனால அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தயானந்தன் திரும்பவும் சொல்றோம், அவங்க உங்களை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. தனியாளா இருந்து செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு நீங்க தேவைன்னும் போது உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறீங்க. நல்ல வழியில போனாலும் பரவாயில்ல, ரொம்ப கேவலமான வழியில போறீங்க. அதையாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாம் ப்ளீஸ், உங்க அம்மா அப்பா உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்காம அவங்க வாழ்க்கையை கூட பார்த்துக்காம பசங்களுக்காகவே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அம்மா அப்பா அவங்கவுங்க வாழ்க்கைன்னு போயிருந்தா இங்க நிறைய பசங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறமாவது அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. அம்மா அப்பா ஒரு விஷயம் பண்ண வேண்டாம், அது தப்புன்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்களுடைய நியாயத்தை அம்மாவுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க கேவலமான விஷயத்துல போனா அம்மா அதை தடுக்கதான் செய்வாங்க. அதுக்காக அவங்க மேல கோவப்பட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போறது நல்ல விஷயம் கிடையாது. அப்படி போனீங்கன்னா உங்களால சந்தோஷமா வாழ்ந்துடவே முடியாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.